संस्कृत वर्णानां विभागः वर्णाः स्वराः कृत्स्व स्वराः இப்ப படிங்க இது படிங்க आ ई उ कृ ल दीर्घ स्वराः आ ई उ कृ ए ஐ ஓ ஔ இது வந்து க்ரூ இல்ல. இங்க பாருங்க, க்ரூங்கும் போது ஊங்கல் சத்தம் வருதா? அப்படி இல்ல. இது ஆ இ உ ரு ஏ ஐ ஓ ஔ ரு ஆ இ உ ரு ஏ ஓ ஔ அம் ஏ ஐ ஓ ஔ ஏ ஐ ஓ ஔ ஸ்பர்ஷ व्यञ्जनानि वर्ष व्यञ्जनानि मर्ष अल्ल स्पर्श अम्मा स्पर्श व्यञ्जनानि स्पर्श व्यञ्जनानि ख ख ग ग ञ छ छ ज ज ञ ठ ठ ड ड न या रा सॉरी थ थ द द न प फ ब ब म प फ भ भ म ल प फ भ ब म பானுக்கு ஆகாராந்தம் வருது. சரியா? தீர்க்கமா இருக்கு. அது வந்து ப ப ப ப ம பங்கும்போது ஹ்ரஸ்வமா அது தெரியும் இல்லையா? அதனால ப ப ப ப ப ப ப ப ம. அடுத்தது என்ன சார்? அந்தஸ்த अन्तस्थ व्यञ्जनानि अन्तस्थ व्यञ्जनानि अर्धस्वराः अष्टस्वराः अर्धस्वराः சொல்லவா சார்? படிங்கம்மா. யரலவ யா ர ல வ யா இல்லம்மா ய ய ல வ ய ர ல வ ய ர ல வ ய ர ல வ ல வா இல்லம்மா வ வ ய ர ல வ. அடுத்தது உஷ்ம व्यञ्जनानि उष्म व्यञ्जनानि படிங்க படிங்க. சா இங்க பாருங்க, நீங்க வந்து சா வந்து எப்போதுமே தீர்க்கமா சொல்றேன். இந்த மேல் சாய் கீழ் சாய் இருக்கு இல்லையா பாடும்போது? ஆமா சார். அந்த ஹ்ரஸ்வம் இருக்கணும் அங்க. சரியா? கீழே படும்போது என்ன பண்றோம்? தானே பண்றோம். சோ அந்த ச இத அந்த அடுத்தது யாரு யார் படிக்கணுமா? மரியம் ஸ்வாகத்தம். யார் படிக்கல? எல்லாரும் படிச்சாச்சா?
மகோதய இது என்னன்னு சொல்லிருங்களா? சம்ஸ்கிருத வர்ணானாம் விபாகः அப்படின்றதுல இருந்து வர்ணாகன்றதுல இருந்து என்னன்னு சொல்லிடுங்க. சம்ஸ்கிருத வர்ணானாம், சம்ஸ்கிருத வர்ணங்கள், வர்ணங்கள் நனக்க அக்ஷரங்கள், சரியா? வர்ணம் நனக்க அக்ஷரம். சம்ஸ்கிருத வர்ணானாம் விபாகः அதோட டிவிஷன்ஸ். சம்ஸ்கிருத வர்ணானாம் சம்ஸ்கிருதத்துல இருக்கிற வர்ணத்தோட டிவிஷன்ஸ். அதுல வந்து வர்ணாகா, வர்ணாகனாக்க அக்ஷரங்கள், சரியா? வர்ணாக வந்து பகவச்சனம். அது நம்ம மேல படிக்கலாம். ஃபர்ஸ்ட் அக்ஷரத்தை மேல தெரிஞ்சீங்கன்னா அதுக்கப்புறம் தான் மேல அதெல்லாம் படிக்க முடியும், சரியா? இப்ப ஸ்வராகா, ஸ்வராட்சரம். ஸ்வயம் ராஜ்யத்தை, அதாவது தானே தனக்கு வந்து ஒரு சப்போர்ட்டும் இல்லாம அந்த அக்ஷரம் நம்ம உச்சாரணம் பண்றதுக்கு ஒரு சப்போர்ட்டும் வேண்டாம். இதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு சப்போர்ட்டும் வேண்டாம். ஆனா அதே வந்து இந்த ஆக்கும் வேண்டாம். ஆ இ உ இதெல்லாம் வந்து வெறும் வாயை திறந்தா அந்த காத்து நேரம் ஒரு இடத்துல டிஸ்டர்பன்ஸ் ஆகாம நேரம் தொண்டையில இருந்து வெளியே வந்துருங்க. அதே ஸ்பர்ஷ விஞ்ஞானியும் போது இந்த வர்ணங்கள்லாம் ஆக்சுவல் ஒரிஜினல் பார்த்தோன்னாக்க இக்கு இக்கு தான் இருக்கும். இது க க க க வந்து இது வந்து இக்கு அதிகம் அ இருந்தாதான் கங்கிற சத்தமே வருது. அதனால இதெல்லாம் ஸ்பர்ஷத்தோட வருது, ஒன்னோட சேர்ந்தாதான் ஆறுது. அதே இது அந்தஸ்த விஞ்ஞானினாக்க உள்ளேந்து வரக்கூடியது. அதுல வந்து தொண்டை கிட்ட இருக்கும். யாராலாவா எல்லாம் அந்த தொண்டையை வச்சு கையை வச்சு பார்த்தா தெரியும். இந்த உஷ்ம விஞ்ஞானிங்கிறது வந்து அதுவும் உள்ளேந்தான் வருது. ஆனா அது வரும்போது என்ன ஆயிடுது, இந்த 4 அக்ஷரம் மட்டும் உச்சாரணம் பண்ணும்போது ஒரு உஷ்ணத்தை கிரியேட் பண்றது. அதனால உஷ்ண விஞ்ஞானி என்பது, சரியா? எல்லாரும் படிச்சிடலாம். புரிஞ்சதாமா? ஹரியோம் ஹரியோம், புரிஞ்சதா? எல்லாரும் படிச்சிடலாம். மேல போலாம். படிங்கம்மா. யார் முதல்ல படிக்கிறது? முதல்ல யார் படிச்சா? சத்யபிரியா. சத்யபிரியா மாத்த படிங்க. வர்ணானாம் சப்தேஷு நிதர்சனம். அ அஸ்வஹ, ஆ ஆம்ரம், இக்ஷுக. கரெக்ட்டா? இக்ஷுகு. அம்மா இக்ஷுகா இல்ல, இக்ஷுகு. இக்ஷுகு. ஈஸ்வரஹ, உஷ்ட்ரஹ, ஊர்ணா, ரிஷி, பித்ருணம், கிளிப்தம், ஏளகா, ஐராவதஹ, ஓஷ்டஹ, ஔஷதம், அம்சுகம், ராமஹ. அஹ இந்த அஹ வந்து அதை மட்டும் அக்ஷரத்தோடு சேர்த்து கொடுத்துருக்கானா அது தனியா இண்டிபெண்டா இருக்கிறதுக்கு முடியாது, சரியா? அதனால ஒரு அக்ஷரத்தோட விட்டுக்கா. ராமஹ. இந்த விசர்க்கத்தோட உச்சாரணம் வந்து எப்போதுமே அதுக்கு முன்னாடி இருக்கிற அக்ஷரத்தோட சேர்ந்துதான் வரும். ஷார்ட் சிலபலா இருந்தா ஷார்ட்டா இருக்கும். யாருக்கு இங்க இந்த நம்ம குரூப்ல யாருக்கோ தமிழ் தெரியாது? யார் இது? somebody knows, don't know Tamil. Who is that? Sir, I don't know, sir. Varsha ji? Yes. You are familiar with which language? English, Hindi, anything is okay. Okay. You please remind me, because if I tend to overlook, please ask me to speak. Okay? I'm Guruji. Certain things I'm able to follow. Certain things when I don't understand, I will ask. Please ask. Don't go with confusions. Without understanding, do not leave the class. Okay? Ask me 100 times. எல்லாருக்கும் ஒரே ரிக்வெஸ்ட், என்ன திருப்பி கேள்வி கேளுங்க, புரியுற வரைக்கும் கேளுங்க. ஆனா லேட்டா வந்தாதான் எனக்கு வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே நம்ம டிசிப்ளினா இருக்கணும். நம்ம டிசிப்ளினா இருந்தாலும் எல்லாரும் டிசிப்ளினா இருப்பா. நம்ம வீட்டுல குழந்தைகள்லாம் டிசிப்ளினா இருக்கணும். நம்ம பண்ண வேண்டாமா? we should be a role model for the children. நம்மளாம் வயசானவா, டக்கு அந்த டயத்துக்கு வரணும். இல்லைன்னா அப்புறம் என்ன, இல்லையா? ஆனா சந்தேகத்தோட தயவு செய்து முன்னாடி போகாதீங்க. சந்தேகம் இருந்தா நிச்சயம் கேளுங்க, சங்கோஜனமா கேளுங்க, நிறைய தடவை கேளுங்க, திருப்பி கேளுங்க, புரியுற வரைக்கும் கேளுங்க. நான் தப்பே சொல்ல. இப்ப யார் படிக்கணுமா? ப்ளீஸ். க கமலம், க खगः, ग गजः, घ घटः,
ङ अंकुरः च चक्रम च छत्रम ज जटा झ झषः ञ पंचुः त टङ्कः ठ पीठम ड डमरुः ड ढक्का न कोणः त तक्षकः थ प्रथमः द दर्वी ध धनुषः न नक्षत्रम फ पत्रम फ फना बकः भ भल्लूकः म मर्कटः य यज्ञः र रथः ल लता व वनम् श शकटः ष षष्टिः स सर्पः ह हरिणः। बहुत धन्यवाद। Next one, who read the last time? Next one. I read, Guruji. पढ़िए। वर्णानां शब्देषु निदर्शनम सचित्रम अश्वः आम्रम सचित्रम अ अश्वः आ आम्रम इ इक्षुः ई ईश्वरः उ उष्ट्रः उ पूर्णा ऋ ऋषि ऋ पितॄणम् 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 तृण तृ तत् तृ पितॄणम् पितॄणम् क्लृप्तम् एडक ऐ औषध अंशुम् कमलम. Guruji, can you please scroll a little down? Down? I am not able to see the words. Yes, Guruji. Kh khagah, ga gajah, kh khatah, nya अंकुरः 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 नास्ति खलु तत्र कु दीर्घं न अंकुरः अंकुरः च चक्रम छ छत्रम ज जटा ज झषः ञ चंचुः चंचुः ट टंक टकम टंकः टंकः ठ पीठम ड डमरुः ढ ढक्का न कोणः ट तक्षकः थ प्रथमः ध दर्वी ध धनु न नक्षत्रम ध धनुः न नक्षत्रम प पत्रम पण ब बकः पणा पणा ब बकः भ भल्लूकः म मर्कटः य यज्ञः र रथः ल लता व वनम् शकटः षष्टिः स सर्पः ह हरिणः। बहुत उत्तम। आगे कौन? लक्ष्मी महोदय।
படிங்கம்மா. वर्णानां शब्देषु निदर्शनम् सचित्रम् अश्वः आम्रम् इक्षुः ईश्वरः उष्ट्रः ऊर्णा ऋषि पितॄणाम् पितॄणाम् क्लिप्तम् एडखा ஐ ஊவாகிறது எனக்கு சரியாவே வரல. ஐராவதः ஓஷ்டः ஔஷதம் அம்சுகம் ராமः கமலம் खगः गजः घटः अंकुरः चक्रम् छत्रम् जठा जशः इंच चंचुः टंकः पीठम् डमरुः डखा कोणः तक्षकः प्रथमः दर्वी गणुः नक्षत्रम् पत्रम् पना बकः बल्लूकः मर्कटः यज्ञः रथः लता वनम् शकटः षष्टिः सर्पः हरिणः. மहोदय ஒரு டவுட், வர்ணாவால அஹா ரெண்டுமே we did not cover, so அது எதுல வரும்? பின்ன இதெல்லாம் வரும் உங்களுக்கு ஸ்வராட்சத்துல வரும் அஹா, சரியா? பிகாஸ் ஸ்வராலயும் வரல வியஞ்சனாலயும் வரல, பிகாஸ் we அந்த ஃபர்ஸ்ட் ஹிருஸ்வத்ல only 5. அனுஸ்வரத்துல பாருங்க, அம்ங்கிறது அனுஸ்வரம், சரியா? அஹா விசர்க, சரியா? ஓகே, இங்க இருக்கா? இங்க இருக்கா? அங்க இருக்கு, பட் அந்த 46ல அது கவுண்டட் இல்லையா? அது நார்மலா அது எடுத்துக்க மாட்டா. பிகாஸ் ரீசன் இஸ் அது என்ன நினைக்க, இட் cannot stand on its own. அதான் அதோட சிம்பிள் என்ன தெரியுமா? இப்ப நம்ம படிக்கும்போது பார்த்தோம் பார்த்தா, அம்முக்கு என்ன பண்ணணும், தனியா ஒரு வார்த்தையோட படிச்சோம், அஹாக்கும் ஒரு வார்த்தையோட படிச்சோம், சரியா? அதுக்குதான் ஸ்பெஷலா பாணினி என்ன பண்ணார், அதுக்குன்னு தனியா ஒரு சூத்திரம் பண்ணார், மோனோஸ்வரஹா. இப்ப மேல இப்ப என்னன்னா, இப்ப இந்த வெஞ்சனாட்சரம் எல்லாமே எப்படின்னா, அதுக்கு அதோட உச்சாரணம் இக். ஏன்னா நம்ம க சொல்லும்போது என்ன வருது, ஃபர்ஸ்ட் என்ன சவுண்ட் வருது? க சொல்லும்போது யாரு ஃபர்ஸ்ட் முதல், யாரு முதல்ல படிச்சது? யாருமா ஃபர்ஸ்ட் படிச்சது? யாரு? ஹரியோ சத்யபிரியாவா? யார் படிச்சா? சத்யபிரியா மகோதய. நீங்க இப்ப க சொல்லுங்க, க சொல்லுங்க. அது க சொல்லும்போது என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் என்ன சவுண்ட் வருது? இக்குன்னு சவுண்ட் வருதா? இக் இல்லையா? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இக் 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 சொல்லுங்க, இக் சொல்லுங்க. இல்ல இங்க பாருங்க, சொல்லக்கூடாது, தீர்க்கமாச்சு. இக் 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 இக்
ik ik வேகமா சொல்லுங்க. ik 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 க வருதுங்களா? அதாவது அந்த இக்கும் ஆவும் சேர்ந்தா, இக்கும் ஆவும் சேர்ந்தா கானான். இந்த மாதிரி வியஞ்சனாட்சரம், இது வியஞ்சனத்துல இருக்கிற அக்ஷரம் எல்லாமே இது, வியஞ்சனத்துல இருக்கிற எல்லா அக்ஷரமும் இது. சரியா? அதே ஸ்வராட்சரத்துல வந்து சொல்லுங்க. எவ்வளவு பேசணும் அது தான் இருக்கும், மாறாது. ஆன்னு சொன்னா தான் இருக்கும், வேற மாறாது. இல்லையா? பார்த்தா ட்ரை பண்ணி பார்த்தா. அதனால அதாவது என்னமா சொல்லி பார்த்தேன் மகோதயா. நான் இப்ப புரியுதா ஏன் அந்த மாதிரி புரியுதா? புரியுது. அதனாலதான் இங்க வந்து எல்லாருக்கும் புரியுதா? all of you are able to understand what I'm telling? Yes Mahodaya. ஹரியோ. ஆம் குருஜி. இப்ப வந்து if you say ik there are two words which we need to pronounce together. Ik all the vyanjanakshams are required to be supported by or of any swarakshara for pronouncing it in a different word. Ka kha gha gha na இல்லையா? ka kha அது கா சொல்லும்போது ik இல்லையா? ki 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 na ik i ku na ik u. நீங்க ik u சொல்லுங்க. அடுத்தது யாரு? நெக்ஸ்ட் ஹரியோம். ரெண்டாவது படிச்சது யாரு? தெரியல மகோதய, நான் சொல்றேன். வித்யாமா சொல்லுங்க. க அ கா க இக் இக் அ இக் இக் அ க இக் அ க. எல்லாமே படிச்சுமா? இல்ல இதெல்லாம் வந்து ஆக்சுவலா பிராக்டிஸ் பண்ணிடுது. இது வந்து சொல்றது இல்ல, இது உச்சாரணத்துக்கு இல்ல, இது பிராக்டிஸ். இந்த ஹோல் பேஜ் இருக்க இது வந்து பிராக்டிஸ். ஏன் சொல்றேன்னா இது ஏன் அந்த மாதிரி எழுதணும். இச் அ ச இஜ் அ ஜ. சரியா? இங்க பாருங்க, இங்க வந்து கங்கிறது வந்து இக் அ இந்த பாக்ஸ் விட்டுருக்க. அதே மாதிரி எல்லாத்தையும் பார்த்தா இது இந்த கீழே ஒரு கோடு இருக்கு, இதுக்கு பேரு ஹலந்த்னு பேரு. கீழே தெரியுதா? அந்த கோடு தெரியுதா கீழே? அது ஒவ்வொரு வெஞ்சன அட்சரத்துக்கும் கீழே வந்து ஒரு கோடு இருக்கு. அந்த கோடுக்கு பேர் என்னன்னா ஹலந்த் பேர். என்ன பேரு? அந்த ஹலந்த் இருந்தானாக்கா அந்த அக்ஷரத்தை வந்து பாதியாதான் உச்சாரணம் பண்ணும். சரியா? பூர்ண அக்ஷரம் கிடையாது, அந்த அக்ஷரம் வந்து பூர்ணமா கிடையாது. சரியா? சோ இந்த எக்ஸசைஸ் இந்த போர்ஷன் ஃபுல்லா பண்ணோம். இங்க வந்து ஒரு அக்ஷரத்துக்கு வெஞ்சன அக்ஷரத்துக்கு கீழே ஒரு கோடு இருந்தால் இக் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். சரியா? அஸ்து மகோதயா. இப்ப வந்து இது வந்து ஹோம்வொர்க் பண்ண வேண்டியது, அதனால இதை வந்து இது பண்ண வேண்டாம், ஏன்னா உச்சாரணம் கிடையாது. இந்த இடத்துக்கு வரும். இப்ப வந்து இங்க என்ன பண்றோம், எல்லாருக்கும் இப்ப வந்து வெஞ்சன அக்ஷரம்லாம் என்னது, வர்ண அக்ஷரம்லாம் என்னதுன்னு தெரியும் இல்லையா? தெரியுமா? யாருக்காவது தெரியாதா? யாராவது தெரியாது அந்த மாதிரி இருக்கா? வியஞ்சன அக்ஷரம்னா கான்சனன்ட், ஸ்வராட்சரம்னா வவல்ஸ். கரெக்ட். அது வந்து எந்த அக்ஷரம் எதுல வருதுன்னு தெரியுமா? இப்ப வந்து இந்த முதல் பாக்ஸ்ல இருக்கிற அக்ஷரம் என்னது? அதான் அது என்ன அக்ஷரம்? வியஞ்சனமா ஸ்வரமா? வியஞ்சனம். இப்போ இந்த மேல வந்து நம்ம ஒரு ரோ பார்த்தோம். இப்போ இந்த ஹோல் இது பார்த்தோமா? இதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் இந்த லைன் இருக்கே,
இந்த ஹோல் ரோ வந்து இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற அக்ஷரம் என்னது க இல்லையா க வர்க்க வர்க்கம் க வர்க்கம் கங்கிற கேட்டகரிய சேர்ந்த அக்ஷரங்கள் சரியா அதே மாதிரி ச அதாவது ஒவ்வொரு க ஒரு ரோ ஆரம்பிக்குது ச ஒரு ரோ ஆரம்பிக்குது ட ஒரு ரோ ஆரம்பிக்குது ப ஒன்னு ஆரம்பிக்குது க ச ட த ப நம்ம தமிழ்ல இருக்கு இல்லையா க ச ட த ப இருக்கு இல்லையா தமிழ்ல இருக்கணும் ஹரியோம் கச்சட்ட தப்பரான்னு இருக்காங்க இந்த கச்சட்ட தப்பா சவர்க்கம் 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 பவர்க்கம் பவர்க்கம் தான் ப வரைக்கும் தான் அப்புறம் யாரா லாவா க ச ட த ப க ச ட த ப இந்த 5 வர்க்கம் இருக்கு ஆனா தமிழ்ல இருக்க க ச ட த ப ர இல்லையா கச்சட்ட தப்பரா இல்லையா ஆனா இங்க வந்து அங்க வந்து ஒரே அக்ஷரம் தான் இங்க வந்து அந்த கேட்டகரியை சேர்ந்தது அதோட அந்த உச்சாரணத்தை பேஸ் பண்ணி எல்லாம் அந்த 4 அக்ஷரம் வருது கட்சி அக்ஷரத்தை தொட்டு ஒவ்வொரு ரோலையும் 5 அக்ஷரம் இருக்கு அதுல வந்து இந்த கடைசி அக்ஷரம் இந்த அக்ஷரத்தை தவிர்த்த பாக்கி எல்லாம் வந்து அந்த கேட்டகரி அதோட ரோல் சேர்ந்தது கவர் காங்கிற ரோல சேர்ந்தது சனா ச ச ஜ ஜ அது வந்து சவர்க ரோல சேர்ந்தது ட ட ட ட அது வந்து தவர்க சேர்ந்தது த த த த அது வந்து தவர்க சேர்ந்தது ப ப ப ம ப ப ப ப சோ இந்த 4 பவர்ல சேர்ந்தது மா கிடையாது இதான் ஞ ஞ ந ந ம இதுவெல்லாம் வந்து அனுநாசிக அக்ஷரங்கள் அனுநாசிகன்னா நாசி அதாவது அந்த சவுண்ட் வந்து வாயிலேந்து வரும் மூக்குலேந்து வரும் அந்த மாதிரி அக்ஷரங்கள் சரியா சோ இப்ப எதுக்கு சொல்றேன் என்னன்னாக்க இங்க பாருங்க ஒரே ஒரு நிமிஷம் இந்த இது எடுத்துறேன் எதுக்கு சொல்றேன்னா நமக்கு அந்த அக்ஷரம் வந்து எந்த கேட்டகரியை சேர்ந்ததுன்னு தெரியணும் இப்ப வந்து ஐடென்டிக்கலா இருக்கு இதெல்லாம் என்ன மாதிரி இருக்கு ஐடென்டிக்கலா இருக்கு எப்படி இருக்கு ஐடென்டிக்கல் ஆனா இது வந்து சட்டில் டிஃபரன்ஸ் ரொம்ப துல்லியமான வித்தியாசம் தான் இருக்கு ஃபர்ஸ்ட் அக்ஷரம் இந்த ஃபர்ஸ்ட் அக்ஷரம் இப்ப நான் வந்து அண்டர்லைன் பண்றேன் இது எந்த ரோல சேர்ந்து சொல்லுங்க கவர்க கவர்ல எத்தனாவது அக்ஷரம் 3வது 3rd 4th சரி இந்த செகண்ட் அக்ஷரம் சவர்க்கம் கவர்கம் தவர்க 4th கவர்கல 4th இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் மேல சுழிச்ச மாதிரி அந்த கொண்டைபா அத வந்து கொண்டை சரியா அந்த கொண்டைக்கு மேல அந்த சர்க்கிள் அதான் உற்பத்தி ஸ்தானம் அந்த அக்ஷரத்தோட ஆரம்ப ஸ்தானம் from there only the letter starts so the starting point is circled on which the chiroreka should not be there are certain letters which starts the circle in Tamil it is called kondai and the kondai mela chiroreka irukka koodadhu சரியா இங்க யாரோ ஒருத்தருக்கு வந்து தமிழ் தெரியாதுன்னா அவளுக்கு Guruji, what is that called in Hindi or English, Guruji? The ones that will start with circle on the top. That's called beginning point, starting point. Guruji, the one that you were mentioning about tha, bha, where it starts with that loop. That circle is called. It's called Kondai in Tamil. You told that one. In Tamil, I said as Kondai because it is like Kondai. Okay, it is. See, ladies, they put this one. Bun on the head. Bun. Okay. So it's like Okay. that. It's called Kondai. Okay, Guruji. So in Tamil, it is called Kondai.
whereas in Hindi they start at they call it as Urpatti Sthan. Urpatti is the starting point. From there only the letter should start from that point, and the Sirorekha should not be there on that, because those letters are not supposed to have, and that's the point of difference. And the point is difference. இங்க வந்து கவர்ல வர எல்லா அக்ஷரத்துக்கும் மேல வந்து சிரோரேகா இருக்கும், ஷவர்ல இருக்க எல்லா அக்ஷரத்துக்கும் சிரோரேகா இருக்கும். Whatever letters are starting from cha will have a sirorekha on the top of it in the starting point itself. Okay, in chavar in chavar also, in tavarg the fourth letter will not have a sirorekha. Okay, now you got a point. புரிஞ்சதா? समझ में आया? புரிஞ்சதுமா. இப்ப செகண்ட் பாயிண்ட். செகண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? இந்த லெட்டர் என்ன? இது இது எப்படி இருக்கு? இதோட மிரர் இமேஜ் மாதிரி இருக்கா? இந்த சாவோட மிரர் இமேஜ் ஜ இல்லையா? சாவோட மிரர் இமேஜ் ஜ. சாவை மாத்தி போட்டா ஜாவா இல்லையா? சோ அதனால இட் இஸ் அது வந்து முக்காசி பேர் என்ன பண்ணுவான், அதை மாத்தி போட்டுருவா. சில பேர் அது மாத்தி போடக்கூடாதுங்கிற கொஸ்டின். இந்த ட நா இது இப்ப புரிஞ்சதா? தாக்கும் தாக்கும் இல்ல சாக்கும் ஜாக்கும் வித்தியாசம் புரிஞ்சதா? அறியும் இப்ப வந்து மூணாவது வந்து தாக்கும் நாக்கும் என்ன வித்தியாசம்? தால வந்து பேஸ் வரைக்கும் வருது இல்லையா? தால வந்து இது எத்தனாவது லெட்டர்? தவறுகோட எத்தனாவது லெட்டர்? இது முதல் எழுத்து. இந்த நா வந்து ஆனா ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? இது வந்து குழாய் மாதிரி இருக்கா? ஆமா, நால லூப் இருக்கும். நால அந்த எண்ட்ல வந்து லூப் உண்டு. நார்மலா இது வந்து இப்படி இருக்கும். சரியா? புரிஞ்சுதா? சரியா? இந்த மாதிரி இருக்கும். ஆனா இத வந்து இப்படி போட்டோம் வச்சுக்கோங்க, என்ன ஆகுது? அப்படி போடக்கூடாதுங்கிறதுனால சில பேர் என்ன பண்ணுவா, இப்படி எழுதுவா. இது தப்பு. ரெண்டு எழுத்துமே இல்லாம இருக்கும். இல்ல, அவ வந்து நான் எழுதுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எழுதுவா. அத வந்து தாவும் படிக்க முடியாது, நாவும் படிக்க முடியாது. சோ இட் இஸ் இன்கரெக்ட். அப்புறம் இந்த ட வந்து எத்தனாவது லெட்டர்? முதல்ல எழுத்து. தவர்கம்ல ஃபர்ஸ்ட். அடுத்த லெட்டர் அடுத்தது தவர்கத்துல ஃபோர்த். தவர்கத்துல நாலாவது எழுத்து. சோ இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? இது வந்து இதுல வந்து கீழே சர்க்கிள்ல முடியுது. இந்த ட வந்து இப்படி சர்க்கிள் போட்டோம் வச்சுக்கோங்களேன், டாவாயிடுது இல்லையா? சோ அது வந்து அப்படி போடக்கூடாதுங்கிறதுக்கோசம் அவ காமிச்சிருக்கான். சரியா? இந்த ட வந்து இப்படி போட்டு அதோட விட்டுணும், அவ்வளவுதான். இதை இப்ப சர்க்கிள் பண்ணாக்க கடைசி அக்ஷரம் ஆயிடும். So we have to be careful. We should not do that. புரிஞ்சுதா? Is it okay? புரிஞ்சுதா? Okay. அடுத்த அக்ஷரம் இருக்கு. இது என்னது? பவர். அடுத்தது ப. பவர்கம்ல ஃபோர்த் எழுத்து. ப. எந்த ஃபோர்த்? பலூகஹ. இதுல லாஸ்ட்
பவர்க்கத்துல நாலாவது. பல்லூகஹ. சோ இதுல எப்படி வரும்னா, இந்த மா வந்து ஃபுல்லா சிரோரேகா இருக்கும். கொண்ட கிடையாது. மாங்கிற அக்ஷரத்துல கொண்ட கிடையாது. பால வந்து கொண்ட உண்டு. கொண்டைக்கு மேல சிரோரேகா கிடையாது. இந்த பா இஸ் ஸ்டார்டிங். பாக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இட் ஸ்டார்ட்ஸ் வித் a circle. It will not touch. It should not touch. Actually, here this is wrong. It should not be like this. The Siroreka should be like this. Right? புரிஞ்சுதா? ஹரியோம். समझ में आया? ஹரியோம். ஏதாவது சந்தேகம் இருக்கா? ना गुरुजी. All clear, Guruji. Okay, good. இந்த ப ய ப வந்து ஸ்ட்ரைட்டா ஏன் இப்படி கொஞ்சம் ப்ரொட்ரூஷனோட சரியா தெரியுதா? சோ இந்த ப வந்து இப்படி இருக்க. சோ இந்த பாயிண்ட் வேற இந்த இடத்த வந்து நம்ம இத வந்து இந்த கர்வா போட்டா யா வந்துடும். So we have to be careful. புரியுதா? Is it okay? Clear? Yes, clear. Guruji. புரிஞ்சது. Okay. அடுத்தது வந்து ஙா அப்புறம் ட. இந்த ங்கிறது எங்க இருக்கு? ஙா எட்டாவது அக்ஷரம். அனுநாசிகா first. கவர்கத்துல வருது. கவர்கம். இதுல வந்து முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா, அந்த டாட் இந்த டாட் வந்து இந்த இடத்துல இருக்கும். சரியா? இந்த லெட்டர் வந்து இங்க இருந்து இந்த கோட் வந்து இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு. This is the starting point for this letter. Na dot should be here. It should not be here. It should not be here. And it should not be here also. இங்கதான் இதான் முக்கியமான பாயிண்ட். இங்க இருந்தாதான் சரியா? இது தப்பு. தப்பு. சரியா? புரிஞ்சுதா? இதுவும் தப்பு. எனி டவுட்? யாருக்காவது? ஆம் குருஜி. அப்புறம் ய த. ய இதுல இருக்கு, த இதுல இருக்கு. வர்க்கத்துல ரெண்டாவது எழுத்து த. Got it? Yes, Guruji. Got it. Can we go ahead? Okay. हाँ. யாருக்கா சந்தேகம் இருக்கா? ஹரியோம். யாருக்கா சந்தேகம் இருக்கா கேளுங்க. இப்ப ஆல் கிளியர் குருஜி. கிளியர் குருஜி. இப்ப வந்து
ஸ்வராஹா மாத்ராஹா ச. இந்த மாத்ராஹாங்கிறது என்னது? மாத்ராஹாங்கிறது வந்து இந்த சைன். மாத்ரா மாத்ரா எல்லாம் இது சரியா? இது வந்து ஸ்வராஹா மாத்ராஹான்னு ஏன் சொல்ற? ஏன் இதுக்கோசம் ஏன் வேற ஒண்ணு சொல்ல? ஏன் வெஞ்சனாக மாத்ராகன்னு சொல்ல மாட்டேங்கிறா? ஏன் ஸ்வராஹா மாத்ராகன்னு சொல்ற? என்ன காரணம்? சொல்லுங்கம்மா. அது வவ்வலுடைய அந்த சவுண்ட், அது அதனால அது ஸ்வராட்சரத்தோட சவுண்ட்ங்கிறதுனால அது ஸ்வராஹா மாத்ராஹா. அந்த ஸ்வர அந்த ஸ்வராஹாங்கிறது கரெக்ட். வவ்வலோட இங்க மாத்ராஹாங்கிறா. ஏன் இந்த மாத்ராஹாங்கிறான்னா அது வந்து ஆ இ இது வந்து இந்த ஈங்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு ஆட் பண்ணிட்டானாக்கா அது ஈங்கிற சவுண்ட் வருது சரியா? இப்ப வந்து இதை ஆட் பண்ண வச்சுக்கணும். இந்த ஈ ஆட் பண்ணோம்னா இந்த வியஞ்சனாட்சரத்தோட ஸ்வராட்சரத்தை ஆட் பண்ணா இது வந்து கீ. இந்த கீ எப்படி எழுதணும்ங்கிறது இந்த மாத்திரை போடணும். புரிஞ்சுதா? ஓகே ஓகே. இது கிளியர்? ஏன்னா இது ரொம்ப இது வந்து சட்டில் டிஃபரன்ஸ். இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் இது வந்து நார்மலா பை அண்ட் லார்ஜ் ஒரு இடத்துலயும் நான் சொல்லி தந்து பார்த்தது இல்ல. பட் இது வந்து எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவா எல்லாரும். இது முக்கியமான விஷயம். ஏன் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்வராட்சரத்தோட வியஞ்சனாட்சரத்தோட ஒரிஜினல் வந்து அது எல்லாம் பாதி லெட்டர் சரியா? அதோட இந்த இக்கு இப்ப யாருன்னா இக்கா 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 இக்கான்னு காய்டு. அது மாதிரி இக்கா 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 இக்கான்னு காய்டு. இக் இ இக் இ இக்கி இக்கி சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க. இக் இ சொல்லுங்க. இக் இ இக் இ இக் இ இக் இ இக் இ இக்கி. வேகமா சொல்லுங்க. இக்கி 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 இக்கி. கீ ஆயிட்டா? இக்கி 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 கீ ஆயிட்டா? சோ அந்த கீ வந்து இக்கும் ஈயும் சேர்த்தா அதை எப்படி எழுதணும்? இந்த மாத்திரையை போடணும் சரியா? இந்த ஒரு சிம்பிள் போடணும். இந்த ஒரு சிம்பிளை போட்டா அது கிறிஸ்துவம். அதாவது இடதுகை பக்கத்துல இருந்து எப்போதுமே இடதுகை பக்கத்துல இருந்து இந்த மாத்திரை வந்தீங்கன்னா கிறிஸ்துவம்னு பேர். இதே அக்ஷரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி இருந்ததுன்னா தீர்க்கம்னு பேரு. அக்ஷரத்துக்கு முன்னாடி வர மாத்திரை எல்லாமே கிறிஸ்துவம். அக்ஷரத்துக்கு அப்புறம் வர மாத்திரை எல்லாமே தீர்க்கம். ரெண்டாவது என்னன்னா முக்கியமான விஷயம் இந்த இது முக்கியமான சொல்லணும். இதை அன்னைக்கு நான் சொன்னேன் மறந்துட்டேன். அன்னைக்கு நான் வந்து எழுதி காமிச்சேன். பட் அது வேற எதுவும் இல்ல. இப்ப வந்து இருக்கு. இப்ப வந்து கிறிஸ்துவ வந்து கிறிஸ்துவம் சரியா? இப்ப தீர்க்கம் எப்படி? கீழே இன்னொரு வளைவு ஜாயின் ஆகி வருது தானே? ஒரு நிமிஷம். ஆனா இந்த கோடு இருக்கே, இந்த கோடு வந்து இந்த ஜாயிண்ட்ல தான் இருக்கும். இதுக்கும் நடுவில் இருக்கும் சரியா? ஒரு சில புத்தகத்துல எப்படி காமிச்சிருப்பான்னா கிறிஸ்துவம் வந்து இப்படி போட்டிருப்பா. தீர்க்கம் எப்படி போட்டிருப்பா? இது ஆக்சுவலா இது வந்து இப்படி இருக்கணும். இது ஹிருஸ்வம், இது தீர்க்கம்னு போடுவா ஒரு சில இடத்துல. புரியுதா? ஹரியும்? Clear, Guruji.
பட் வேற இத வந்து இப்படி போடுறதுதான் பெட்டர். ஏன்னா இப்ப நமக்கு தெரியும் இங்க வந்து ஒரு கர்வு போட்டா ஹ்ரஸ்வம், 2 கர்வு போட்டா தீர்க்கம். சரியா? ஹரியோம். Okay, Guruji. Should I tell in English? I understood, Guruji. Okay. So this is very important because in some books ஒரு சில புத்தகத்துல இந்த மாதிரி எழுதுவா, ஒரு சில புத்தகத்துல அந்த மாதிரி எழுதுவா. நம்ம வந்து ஒரே ஃபார்மேட் ரைட் ஃப்ரம் டே 1 ஒரே ஃபார்மேட் ஃபாலோ பண்றது பெட்டர். சரியா? இஸ் இட் கிளியர்? Okay, Guruji. Okay, Guruji. All good. இங்க வந்து இந்த மாத்திரையை பத்தி சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் வந்து இந்த பதம்ங்கிறது என்னன்னா அக்ஷரத்தோட அக்ஷரம் சேர்றது பதம். ஒரு அக்ஷரமா இருந்தானாக்கா அது அக்ஷரம் தான் சொல்லுவாங்க. அக்ஷரம் ஒரு அக்ஷரத்துக்கு மேல இருந்தேன்னா இன்னும் அக்ஷரம் இருந்தா அத பதம்னு சொல்லுவான். என்ன சொல்லுவா? பதம். சோ இங்க வந்து இந்த கமலம்ங்கிற இந்த வார்த்தையில எவ்வளவு பதம் இருக்கு? எவ்வளவு அக்ஷரம் இருக்கு? பதம் எவ்வளவு அக்ஷரம்? கமலம்ங்கிற பதத்தை எவ்வளவு அக்ஷரம்? க ம ல 4. ஆனால் அதை எப்படி எழுதுவா? க வந்து அதிகம் அ க, இம் அதிகம் அ ம, இல் அதிகம் அ ல, அப்புறம் இம். ஆனா இத பூர்ணமா எழுதும்போது இக் அதிகம் அ அதிகம் இம் அதிகம் அ அதிகம் இல் அதிகம் அ அதிகம் இம். பிளஸ் சொல்லக்கூடாது, அதிகம்னு சொல்லணும். அதிகம்னாக்க கூட 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 பிளஸ் சொல்லக்கூடாது. ஏன்னா பிளஸ்ங்கிற பதம் சம்ஸ்கிருதத்துல கிடையாது, அதிகம்ங்கிற பதம் தான் உண்டு. சரியா? புரிஞ்சுதா? இஸ் இட் கிளியர்? அப்புறம் வந்து இங்க ஒரு சில பேருக்கு என்ன ஆயிடுச்சு, என்ன ஒரு சந்தேகம்னா இங்க கம்சஹா இருக்கு. இங்க வந்து கம்சஹா, இங்க என்ன பதம் இருக்கு? கம்சஹா. சரியா? இந்த கம்சஹால வந்து இக் அதிகம் இம் அதிகம் இஸ் அதிகம் அஹ. ஒரு சில பேர் என்கிட்ட லாஸ்ட் டைம் என்ன கேட்டானா அத வந்து இஸ் அதிகம் அ அதிகம் அஹ போடலாமேன்னா. அதாவது அவ என்ன கேட்கறான்னா, ஹரியோம் GM Rao, हरिओम. Anybody talking? Background noise, sir. Background noise. Okay. So what I'm telling is, இங்க கம்சஹா இருக்கு. இந்த கம்சஹால எங்கிட்ட ஒரு சில பேர் என்ன கேட்டா இக்கு அதிகம் இம் அதிகம் இஸ் அதிகம் அ அதிகம் அஹ மீன்ஸ் ஏன் இந்த மாதிரி எழுதக்கூடாதா? அவ என்ன கேட்கறான்னா இப்படி எழுதலாமான்னு கேட்கறா. இங்க வந்து லாஸ்ட் லெட்டர் வந்து எப்படியாவது இஸ் அதிகம் அதிகம் இப்படி வைக்கலாமே. திஸ் இஸ் ராங். இந்த ஸ்டேஜுக்கு at the preliminary stage this is not to be written like this. At a later stage we will be writing like this when we are going to study for visarga sandhi. அங்க வந்து எழுதுவான் இத. ஆனா இந்த டைப்ல இது இப்படி எழுதக்கூடாது. புரிஞ்சுதா? ஹரியோம் புரிஞ்சுதா? நான் வந்து
அப்புறம் நீங்க என்ன எழுதுனீங்களோ அதுக்கு மறைஞ்சிருக்கு உங்களோட கேமரா. கேமரால மறையிறதா தெரியலையா? தேர்ட் சரி தேர்ட் சரி அதிகம். தேர்ட் இல்ல அது இட்ஸ் அது ஒரு லெட் மீ ரைட். ik adikam adikam புரிஞ்சா? is it clear now? ஹரியோம். இது ரெண்டு பிந்து. ப்ளீஸ் டேக் இட் அஸ் a பிந்து. சரியா? இது வந்து இந்த ஸ்டேஜ்ல இந்த மாதிரி எழுதக்கூடாது. ஓகே ஓகே. இன்ஃபேக்ட் காவை எப்படி எழுதணும்னாக்க இப்படிதான் எழுதணும். கா ஆனா காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு? கா வந்து இப்படி ஆயிடுச்சு. This is the proper way of writing. The second loop should be open, right? That is the correct. Yes, that's what I'm telling you. The second should be like this. It should not be like this. But what has happened? Over a period of time, people are writing like this, so it has happened like this. Only in ka there is an exception. This is being considered. But whereas in other letters, it is not considered at all. Okay? This we should keep in mind. Okay? Got it? Yes, got it. Thank you. Now I am going to tell something. If ik adikam ka, ik, there are two ways of writing ik. This is one way. The other way of writing ik is like this. Okay? Or sometimes it is also written, no, not like that. If ik ka, let me write two letters. Ik ka. Chakka. Let us say chakka. How do you write chakka? Cha, half ka and full ka. But here most important thing, this full ka should touch this letter, sorry. It should be like this. It cannot be like, it should not be like this. Got it? It should be touching. Right? No, here I am not putting properly. It should be like this. Got it? Sir, when we write the matra separately, for this ik, we have to write only ik, adikam, ik plus a, like this? Correct. Ik, adikam, a, ka. When we are writing matra. No, for example, Ramakrishnan, Krishnan.
So for kr is, there is one is already, it has an half syllable, right? So we have Correct. to write only is. Yes, yes, yes. Krishna in. No, that, I'm sorry. It should be Krishnan. No, here also I'm not able to make it properly. Mahodaya, Krishna kr should have rikarantam, right? K. Krishnan as Krishna. Normally, this is for Lord Krishna. This way we write here. Okay, got it? Suppose, tell any word. What is your name? Hariom? Vidya. Vidya. Vidya, right? Yes. Split the word. Iv, e, id, ya. Iv adhikam e. Okay. Right? Iv adhikam e, adhikam id, adhikam ya, adhikam a. Ya halant adhikam a. Okay. Right? Yeah, ya adhikam halant. Ya halant adhikam a. Why I am telling ya halant? Because ya halant pronunciation is very difficult. E it comes. When it is not pronounced properly, it sounds as E. So, to be in a very safe side, to ensure that we are telling properly, ya halant. When we are doing uchcharanam, when we are doing uchcharanam. Okay. When we are doing uchcharanam, to explain to others, at that time we have to say like that. When we are writing ya halant, we can put. Okay. Then adhikam a. Got it? Mahodaya, for example, if there is Priya. 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 So the last. You tell me how to split that word Priya. Priya. No. You are writing in English. I'm telling you in Sanskritam. Split the word. If. Adhikam r. Ir. Pri. Ip. Ir. Pri. Adhikam e. Ip adhikam a. Adhikam e. Adhikam ir. Okay. Pariya. Priya. Ipriya. Right? Yeah, all of you, do you have Sanskrit keyboard in the mobile? Yes, sir. I have. All of you please have, because when you have, you will exactly know how to write. Okay? Okay. So this is very important. Now coming to the point. Mahodaya, ip adhikam ir adhikam e dane preek. Ama. Ip adhikam ir adhikam e adhikam ir illama. Ip adhikam ir. Ip adhikam ir illa. பாருங்க. ip adhikam irra நீங்க எழுதி பாருங்க.
adikam Ippadikam a. Ippadikam adikam a. இப்ப அதிகம் In the sense, ippadikam ra. ஓ இப்ப அதிகம் ர. So ippadikam adikam a. இப்ப அதிகம் அதிகம் அ. Because see, ra also you are splitting na adikam a, right? இப்ப அதிகம் அதிகம் இ wrong. இப்ப அதிகம் அதிகம் அ. Adikam e. ஓ P. So there are, we have to write 4 separate syllables, matras. Right? Because ip e. Ip a e, correct. Ip a e, correct. E. Correct. So for the ya, we have to write ya halant adikam a. For priya, so ya halant a. Ya halant a. Ya dirgham asti chet a. Ya halant a adikam a. Mahodaya, or doubt. The third one in this list, kinkini. It is ik plus e. So, but priyala, you're saying there has to be an a. இல்ல அங்க ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். பிரியால வந்து ராங்கற சிலபல் இருக்கா? ராங்கற அக்ஷரம் இருக்கா? half ra. இல்ல ஒரு நிமிஷம். இப்போதாமா ரா ஃபுல் pri. So ra half தானே சார்? ரா half. இங்க பாருங்க, ஒரே ஒரு நிமிஷம். ரா வந்து ஹலந்த் சப்தத்துக்கு அப்புறம் வந்தா அது வந்து கோடா மாறிடுறது. அதனால நம்ம வந்து ஹாஃப் நினைச்சுட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. இப்ப பிரவேஷால வந்து அதை படிக்க போறோம். பிரவேஷால வந்து ரா முன்னாடி வந்தா எப்படி, ரா அப்புறம் வந்தா எப்படின்னு நம்ம படிக்க போறோம். That also I'll teach here also. If ra is coming before and ra is coming afterwards, how it should be written. Okay. Got it? We are thinking, because we are telling us pru, ஏன்னா இப்ப ரா ஒரே ஒரு நிமிஷம். இப்ப நீங்க யாரு பிரியான்னு கேட்டத? யாரு கேட்டா? சத்யபிரியா. சத்யபிரியா மாதா, இப் ரா சொல்லுங்க. இப் ரா. again. Ipra. So okay, now you say ipir. Is it coming as pra? No, it's coming pra. That is not the sound. It is coming. Right? But it is not pr. It is pra, right? Pra. It's pra. So ipra. Right? Got it? Pra. Ipra. When we say pra, very fast, it is coming pra. You got now you are able to understand? Yes, sir. So this is how it is. Now shall we go ahead? Shall we move out? Yes, sir. थोड़ा आगे जाएंगे. Mahodaya. Hari. So now coming to the point here, he is showing the matras. What is this? Matra. Matranam lekhanabhyasah. He says it's a exercise for writing the matra. Here only 12 कड़ी, जो भी हिंदी लिखा है उनको मालूम होगा 12 कड़ी बोलकर. நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம்? அரிச்சுவடி. தமிழ்ல அரிச்சுவடி.
कक्का किक्की कुक्कू खे के कै को कम कह कै के को कौ कम कह कै के को कौ कम कह लिया अ आ इ उ ए ऐ ऐ ओ औ अम अ ए ऐ ओ औ अम अ ये एक है ये आई तमिल ना ये ए ओ औ अम अ लिया so this is what it is. Any doubt doubt till now? No, sir. No. Sir, do we So, need to write this? yes, you all have to practice it, then only you will get to know. எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணாலும் தெரியும். என்ன பிராக்டிஸ் பண்ணல சும்மா என்ன ஆயிடும், அப்புறம் நான் படிக்கவே இல்லை அண்ட் மைண்ட் யூ, நாளைக்கு ஒரு புஸ்தகத்தை படிக்கும் போது இந்த அக்ஷரம் தெரிஞ்சாதான் நமக்கு வந்து படிக்க முடியும். இதுனா என்ன ஆகும், மனசுல உட்காரும், படிக்க முடியும். இல்லைன்னா வந்து படிக்க முடியாது, they will fumble. அதனால தயவு செய்து யாரெல்லாம் மெயினா யாரெல்லாம் பிரைவேட்டா எழுதணும்னு ஆசைப்படுறீங்களோ தயவு செய்து எழுதுங்கோ. எழுதினாதான் தெரியும், இல்லைன்னா